அக்கா நான் உங்களுக்கு ஒரு சீன் காட்டுறேன். இந்த சீன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வந்துட்டு அவங்க கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கு. அவங்க ஓடி வரதை பார்த்து பால் கேட்ச் பண்ற அந்த சீன் மாதிரி எனக்கு. ஆமா, பின்னாடி கிரிக்கெட் இது வந்து அதனால கிரிக்கெட் கிட்ட போட்டுருக்காங்க. இதுல அந்த பொண்ணோட இதை பத்தி பண்ணியிருக்காங்க. இவர் பேட் வச்சுட்டு ஏதோ திங்க் பண்றாரு, விஜய் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னன்னு எக்ஸாக்டா சொல்ல வரல எனக்கு. எனக்கு வந்து என்னன்னா இது கிரிக்கெட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவர் பேட் வச்சுட்டு நிற்காரு. மேபி இவங்க பவுலிங் ரிலேட்டடா இருக்கலாம். ஹசனோட பிரஸ்ட் வந்து ஒரு பால் ஆகும், அது அடிக்கிறதுக்காக விஜய் பேட் வச்சு நிற்கிற மாதிரி. ஆக்சுவலாக எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். இப்போ மேல்ஸை பொறுத்த அளவுக்கு மேல்ஸுக்கும் சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபீமேல்ஸை வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸை வச்சு இது காமெடியாக எடுக்கணுமானா அது தேவையில்லாத ஒன்று தான். நம்ம ஒருத்தர் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட வயசை மட்டும்தான் பார்க்கணும், மற்ற எந்த பாட்டையும் பார்க்காம நம்ம ஒருத்தங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேஸை அவங்களோட கண்களை மட்டும்தான் பார்க்கணும், மற்ற பார்ட்ஸ்லாம் எதுவும் பார்க்காம. அதுதான் வந்து உண்மையான பார்வை அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை மட்டும் நான் ஒரு டீனேஜ், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, டீனேஜில் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணோட கூட நான் வந்து உட்காந்து இந்த படத்தையும் இந்த சீனையும் நான் வந்து பார்க்கவே முடியாது. அந்த பொண்ணுக்கும் சங்கட்டமாக இருக்கும், அவங்க அப்பாவுக்கும் சங்கட்டமாக இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் பே பண்ணி தான் ஆக்ட் பண்ணுறாங்க, அதனால அதுவும் சொல்ல முடியாது. மேபி ரெண்டு பேரும் வேற ஒரு சீனில் கூட எடுத்துருக்கலாம், அவங்களுக்கே தெரியாமல். நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்க, பெரியவங்க ஒரு ஃபேமிலியோட பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அதை பார்க்கும்போது குழந்தைங்களும் அதே மாதிரி தான். ஒரு அடல்ட் பார்க்குறாங்க, ஒரு பசங்கன்னா அது ஒரு தப்பான வந்து ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி இது இருக்குன்னு நான் சொல்லுவேன். மேபி இந்த மாதிரி சீன்லாம் வைக்கக்கூடாது. எந்த நோக்கத்துக்காக வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு இது பிடிக்கல, அவ்வளோதான். தளபதி பாருங்களா? போக்ரி படம் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதில் இப்படி ஒரு சீன் இப்படி தான் கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா இல்லை இப்போதான் எனக்கு தெரியுது. மேபி அதை கிரிக்கெட் பேஸ் பண்ணி எடுத்ததுனால நான் அவங்க பவுலிங் பண்ண வராங்க அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி பாடி பார்ட்ஸை வச்சு ஃபீச்சர்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு காமெடி எடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதே நீங்கள் காமெடியாக பார்த்துட்டிங்கன்னா காமெடின்னு பிடிக்கும். இதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போகும். காமெடியாக ஜஸ்ட் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா என்னை பொறுத்தளவுக்கு இப்போ மூவியில் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ மூவியில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம லைஃபுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத விஷயத்த எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி இன்னும் நினைக்கலையே. நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டோம், நிறையா பேர் ஒப்பீனியன் சொன்னாங்க. சில பேர் முகம் சுழிச்சாங்க, சில பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசவே முன் வரலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஸ்டின் கேட்க தான் இந்த சொசைட்டியில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும். போக்ரி படத்துக்கான ஃபுல் ஃபாஸ்டஸ்ட் வீடியோ நான் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்க.